உங்கள் கோலை அச்சீவ் பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அந்த 5 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக சொல்கிறேங்க, ப்ராமிஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. நீங்கள் மிக விரைவிலே உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. இது வந்து சாத்தியம்தான். நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனி அப்கமிங் 2 மந்த்ஸில் கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரொம்பவே பிரைட் அண்ட் இயராகவே இருக்கும். அது என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க பழகிக்கோங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்க கஷ்டப்பட்டுட்டு நைட் டைம் ரொம்ப லேட் நைட்டாக தூங்குறோம், நிறைய விஷயங்களை யோசிச்சு. பட் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு உங்கள் விஷயத்த ஷெட்யூல் பண்ணுங்கள். நான் இதுதான் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லி. இது ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் வந்து, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அடம் பிடிக்க தெரியணும். நான் அந்த விஷயத்தில் வந்து ஸ்டாண்ட் அப்டாக நிற்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து நான் ஓவர் பேக் ஆகவே கூடாது. தேர்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், யார்கிட்டேயும் உங்களோட கோலை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த கோல் வந்து உங்களுக்கு சீக்ரெட்டாகவே இருக்கணும். ஃபோர்த்து டிப், அதை ஷெட்யூல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த பிளானை இந்த வகையில் தான் ப்ரொசீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபிஃப்த்து டிப், பாசிட்டிவ் மைண்டடாகவே இருக்கணும். எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும்.